கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. புதிய நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், மேன்மையாக இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசப்பா எனக்கு நன்மை செய்தார் என்று உலகமெல்லாம் நீங்கள் பறைசாற்ற போகிறீங்க. அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. சரியா? இயேசப்பா எல்லாத்தையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 21:6. அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளவராக்குகிறீர். அவரை நித்திய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் மாற்றுகிறீர். பாருங்களேன், எனக்கு ஆசீர்வாதமே இல்லாமல் தான் அநேகர் இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியே இதயத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் நான் எதுக்காக பிறந்தேன்? எதுவுமே இல்லையே. எவ்வளோ பேர் இந்த பூமியில் நல்லா இருக்கிறாங்க. எங்களால் நல்லாக முடியுமா? எங்களால் உயர்ந்த நிலைக்கு வர முடியுமா? அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நித்திய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரலாய் நம்மை மாற்றுகிறார். அப்படின்னு நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்கு நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாமை சகல ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னென்ன ஆசீர்வாதம் தேவைப்பட்டுச்சோ எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தாராம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இடப்பட்ட காலத்தில் குழந்தைங்கிற ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துச்சு. அதையும் ஆண்டவர் கொடுத்தாரு. எல்லாவற்றையுமே கொடுத்தாரு. அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் நித்திய ஆசீர்வாதங்கள், நிரந்தர ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நிரந்தரமான நல்ல வேலைகளை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இதுவரையிலும் நிரந்தரம் இல்லாத, நித்தியமில்லாத வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டு பேசுகிறார். நித்தியமான நிரந்தரமான வேலைகளை தரப்போகிறார். சிலருக்கு வேலை நிரந்தரமாகலைன்னா வேலை நிரந்தரமாகும். அதே போல் தொழில் வியாபாரங்கள் இதுவரை நித்தியம் ஆகலை, நிரந்தரம் ஆகலைன்னா நிரந்தரமாகும். ஊழிய பாதைகளும் அப்படித்தான். சில வேளையில் நிரந்தரமான ஊழியங்கள் இல்லாத சூழ்நிலையிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்தை நித்தியத்துக்குள்ள, நிரந்தரத்துக்குள்ள, நிரந்தரமான ஒரு தரிசனத்துக்குள்ள ஊழியத்தை கொண்டு வர போகிறார். மேன்மைப்படுத்த போகிறார். மறக்காதீங்க, அற்புதத்தை இங்கே பார்க்க போறீங்க. ஆண்டவர் செய்வார், நிச்சயமாக செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நித்திய ஆசீர்வாதங்களுக்கு எங்களை சொந்தக்காரலாய் மாற்றுகிற பரம தெய்வமே, நித்தியமான நிரந்தரமான வேலை, தொழில், வியாபாரங்கள், ஊழியங்கள் ஆண்டவரே இல்லாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நிரந்தரமாக்குங்க. எல்லாத்தையும் நித்தியமாக்குங்க, நிரந்தரப்படுத்துங்க. உம்மாலே முடியும், என் ஆண்டவரால் முடியும். அதிசயம் செய்திருங்க. எல்லா கலக்கங்களும் மாறட்டும். நிரந்தரமான வீட்டை கட்டுங்க. நிரந்தரமான தொழிலை கொடுங்க. நிரந்தரமான வியாபாரத்தை கொடுங்க. நிரந்தரமான வேலையை கொடுங்க. அப்படின்னு செய்கிறீர். அதற்காக நன்றி. வியாதியஸ்தர்களை கண்ணோக்கி பாரும். இப்பொழுது தொட்டு சுகமாக்கும். சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் ஏதாவது காரியத்தில் ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு, கவலையோடு இருப்பாங்கன்னா அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க. குறிப்பாக என்னுடைய பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பத்தையும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.